ஒன்னோட ஒரு 90 வாங்கி கொடுறான்னு சொன்னேக்கிறேன். எப்போ வாங்கி கொடுக்குறியா? ஏன் கார்த்திக் 90 வாங்கி கொடு கேட்குறாருல அவ்வளோ. ஃபஸ்ட்டு பாடி தாங்காமல் போயிடுச்சுன்னா 6 அடி மண்ணத்தில் அது அவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு. கார்த்திக் இன்னொரு வாட்டி அதை மாதிரி சொன்னே வச்சுக்கோ. பாடி தாங்குறதுல உனக்கு யாருக்கு? அவரு செஸ்ட் நீ பார்த்தா அவனுக்கு தெரியும். தலை கீழே கால் மேலே நின்று சரி ஒன்று பண்ணு. நான் நிற்காம நிற்கிறியா? ஆ இதை பார்த்தா சரி வா. ஆமாம் அன்னைக்கு சேட்டி என்ன பண்ண அவங்க அவங்க அம்மா சேட்லேயும் அதில் ஓடா வச்சு அவன் சேட்டு அவங்க அம்மாவில் அவக்கான் அடி திட்டிங்க அவனுக்கு காலாங்க 6 மணிக்கெல்லாம் வந்து அடி திட்டிங்கலாம். சரியா சேட்டு இவரை திட்டிருக்கிறது ஏன் அடி திட்டுறான் அவரு காலாகாத்தால வந்து. தம்பி நீ ஒன்று பேரும் நினச்சிக்காத. இல்லை இல்லை பரவாயில்ல. க்ளோஸ் ஆகிட்டு கண்டிப்பாக ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். போட்டு கொடுத்தாங்க அவங்க அம்மாவில் வாக்கா எனக்கு இந்த வாங்கி கொடு. இல்லையா? இல்லைன்னு சொல்லிடு. நாளைக்கு அந்த வேலையை எனக்கு பிடிக்காது. இல்லை நீ அடிக்கிறியா? நான் வாங்கி கொடு. பாரு வா போகலாம் வா வா போகலாம். நான் காசு கொடுத்தேன், நான் கூட வரதில்லை. சரி இது வாங்கி. பியர் அடிக்கலாங்களா இல்லை பேர் எம்சி ராமன் அடிக்கலாம். என்ன இது இவ்வளோதான் இருக்குது. அந்த பாட்டு போய் கட்டிங் அடிக்கணுமா இல்லை என் தம்பியும் வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம் ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பியும் வாங்கி கொடுப்பாங்க. கரெக்டு. என்ன பண்ணுறது? ஆமாம் நான் இல்லை இந்த கடையை முடியன்னா உடச்சிடுறேன். சேட்டு வருவான் அன்னைக்கு காலையில் எடுத்துட்டான். அம்மா சேட்டில் எவ்வளோ சேட்டு ஒரு மாசியா நீ காலாங்கத்தில் அடி திட்டிட்டு அவன் நான் எல்லாரும் திட்டுதான். அவன் உன்ன திட்டிருக்கான் நீ யாரும் திட்டல. என்ன திட்டுறேன்னா அவங்க அம்மாவில் பார்த்தா இந்த ரோட்டில் எந்த செவடி அம்மனா ஆகட்டும் என்ன ஒரு கேள்வி கேட்டு சொல்ல அவங்க அம்மா மாரோடி சைடில் விட்டு அவங்க அம்மாவில் வந்து வைக்கிடுவேன். அதே நம்ம தமிழுக்காக மரியாதை கொடுக்குவேன். அவங்க அம்மா இந்த மாரோடி சைட்டோ இவங்கள முஸ்லிம்ஸோ என் லவடா சமனான்ட்டு கலவரத்தை விட்டாக்கிடுவாரு. நான் எப்பவுமே பாரு சொல்லுங்க. யார் விட்டு ஒரு ராட்டு இந்த மாரோடி சேட்டோ திருடு ஏமாந்துடுவேன். ஆமாம் நகை வச்சாதான் காசு கொடுக்குறாங்க.